எந்திரி எந்திரி. நீதான் தீ வச்சதா ஊரெல்லாம் பேசிக்கிறாங்க. இல்லப்பா. இன்னை யாரை எதிர்பார்த்து ஊர் எல்லையில போய் நின்ன? விடுங்கய்யா. ஊர் 1000 பேசும், அதெல்லாம் நம்பிட முடியுமா? இதே ஊர் நாளைக்கு நீங்க தீ வச்சீங்கன்னு சொன்னா என்னால உங்களை அரெஸ்ட் பண்ண முடியுமா? தப்பு பண்ண கண்ணுல தெரியும் ஐயா. அந்த கண்ணை பாருங்க. இந்த கண்ணு தப்பு பண்ணிருக்காதே. வாங்க, நீங்க வாங்க சொல்றேன். நீங்க வாங்களேன். நிதானமா இருக்க வேண்டிய நீங்க முதல்ல உட்காருங்க. 1000 தான் இருந்தாலும் பெத்த பொண்ணு பத்தி ஊரே தப்பா பேசும்போது மனசு பொறுக்க மாட்டேன். ஒவ்வொரு தடவையும் நீங்க தான் வந்து காப்பாத்துறீங்க. உங்களுக்கு நான் எப்படி நன்றி? எனக்கு ஒரு உதவி பண்ணுவீங்களா? சொல்லுங்க ஐயா, செய்றேன். இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா? உங்க சொல்ல என்னால தட்ட முடியாதையா. இது போதும். வர வெள்ளிக்கிழமை கல்யாணம். அதெல்லாம் ஒண்ணு யோசிக்க வேணாம். மூத்த பொண்ணாச்சன் கம்மியா செஞ்சிட மாட்டேன். இருக்கிற 60க்கு கரும்பு தொட்டம், சொத்து பத்தி எல்லாமே உங்களுக்கு தான். சரியா? நான் இப்பவே முதல்ல போயிட்டு வந்துடுறேன். 60 ஏக்கர் கரும்பு தோட்டத்தை ஒரு நிமிஷத்துல அமைக்கிட்டீங்களே. பய முடியா. ஒண்ணு காதல் பழப்போது. லதா, என்ன கன்றாவி என்னையோ நாத்தம் குடல உருவுது. உன் தலையை அலசுறதுக்கே எனக்கு தனியா சம்பளம் போட்டு கொடுத்துரு. ஒண்ணு பண்றேன், நானே மதுரைக்கு போய் இந்த 10 வருஷ பருப்பெல்லாம் வேகாது, உடனே வந்து கல்யாணத்தை பண்ணிக்கன்னு சொல்லி அந்த ஆளை கையோட கூட்டு வந்துடுறேன். அது வரைக்கும் நீ மனசு விட்டுறாம இரு. என்ன காதுல விழுகுது இல்ல? கேட்க கூடாதுன்னே சத்தியம் பண்ணிருக்கா நீ. உன்னை இப்பவே உன் மாத்தா வீட்டுல கொண்டு போய் விட்டா உருப்படும். ஊரே தீ வச்சவன் சொல்றவங்கிட்ட உனக்கு என்ன பேச்சு வேண்டி கிடக்கு? செய்யாத தப்பு செஞ்சேன்னு சொல்றாங்களே கடவுளே, அப்படி இந்த தப்பு செஞ்சதா என்ன? குடத்தை தூக்கிட்டு வந்தாங்க இல்ல. இம்புட்டு பெரிய தீய தண்ணி வண்டி இல்லாம அமைத்துட்டோன்னு பெரிய விஷயம் தான்டா. பின்ன அந்த பயவுல காத்து கூட இந்த மண்ணில் படப்படாதுன்னு. ஒண்ணு சேர்ந்தா எதை வேணாலும் சாதிக்கலாம்டா. அப்புறம் இது வெட்டி சாமிக்கு வைக்கணும். இது என்னோட கரும்பு, மறந்துடக்கூடாதுன்னு. காட்டுல நீயே விழுந்து சாகு. அது ஒண்ணுதான் உனக்கு வழி. முன்னாடி தண்ணி வண்டி வந்திருக்கேன்.
தாமணி 2 நிமிஷம் கழிச்சு நான் அவன் கண்ண தாமணி நீ சொல்லித்தான் உன் கஷ்டம் தெரியணும்னு இல்ல நான் கூப்பிட்டு போக தான் வந்திருக்கேன் போலாம் வா கற்பனா கற்பனா சீக்கிரம் வாங்க உங்க கார் பத்திட்டு எழுதுங்க எரியுது உங்க காடா எரிய வச்சதே நான் தான் 60 ஏக்கர் காட்டை எழுதி வைக்கிறேன்னு இன்ஸ்பெக்டர் எங்க அப்பா சொன்னாரு இப்ப 60 ஏக்கர் சாம்பல் தான் எழுதி வைக்க முடியும் ஊர்ல உங்க காத்துப்படாது கால்படாதுன்னு சொன்னாங்க உங்களையே வர வச்சுட்டு பாத்தீங்களா என்ன யோசிக்கிறீங்க இந்த வீரம் எங்கேருந்து வந்துச்சுன்னு பாக்குறீங்களா இந்த வீரத்தை கொடுத்தது உங்க காதல் தப்பு பண்ணிட்டான் மணி வீரத்துக்கும் முட்டாத்தனுக்கும் ஒரு படிதான் வித்தியாசம் நீ படுத்த முட்டாத்தனம் எங்க போறீங்க நீ பண்ண தப்புக்கு நான் தான் பரிகாரம் பண்ணணும் விடு இருங்க ஒரு நிமிஷம் நில்லுங்க நான் எதனால பாருங்க எல்லாரும் எப்படி வாங்க அணைக்க முடியல எங்களை எங்க இந்த தீய ஒரு தண்ணியை அணைக்க முடியாது நான் சொல்றது நம்புங்க இந்த தீயால அணைக்க முடியும் என்னப்பா செய்யணும் சொல்லு நான் செய்யறேன் என்ன செய்யணும் வாங்கம்மா ஒரு பொம்பளை தைரியமா போற நீங்களா ஆம்பளைங்க தானே போங்கயா நீ பக்கத்துல வந்துருச்சு சீக்கிரம் வண்டி பின்னாடி ஏறியா சரியா சீக்கிரம் பிடிச்சாலும் வர்ற உஷ்ணத்துல எல்லாமே தானாவே பாத்தீங்க தெரியல சொன்னேன் செய்யுங்க நம்ம எல்லாத்தையும் மொத்தம் முடிவு பண்ணிட்டா எதுக்கு சும்மா பேசிக்கிட்டு வேலையை பாரு நீ பக்கத்துல வந்துருச்சு உனக்கு நடக்கிற தப்பிச்சு ஓடிக்கோ ஓடு 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 ஊரையே நடுக்காட்டுல நிக்க வச்சு என்ன விளாண்டு இருக்கியா ஏதோ பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்கான் வாங்கயா போலாம்
காப்பாத்தினானப்பா. தமணி தமணி என்ன என்னடா என்ன பிரச்சனை தெரிஞ்சிருச்சு? நான் வந்துட்டேன்ல. ஒரு நிமிஷத்துல என்ன பிடிக்கலன்னு சொல்லிட்டேன்ல, எப்ப என்ன பிடிக்கலன்னு சொன்னீங்களோ அப்ப என்ன செத்து போயிட்டேன். என்னம்மா நீ கூட என்ன புரிஞ்சுக்கல? இங்க பாரு, கெட்டதுலயே ஒரு நல்லது நடந்திருக்கு. நீ பண்ணது சரின்னு சொல்லிட்டு நானும் கூட இருந்தேன்னா நம்மளோட சேர்ந்து இந்த ஊரே எரிஞ்சு போயிருந்திருக்கோம். புரிஞ்சுக்கோ. சரி சரிம்மா. நீ ஊரை காப்பாத்தின, உன் டியூட்டியை தான் செஞ்சிருக்க. அதுக்காக போய் அந்த கழகத்துக்கு வெளில போடுங்கப்பா. பெருசு நீ நானும் உசுரோட இருக்கிறதே அவராலதான். வா இப்படி. உனக்கு சொல்ல வேண்டிய சவாசெல்லாம் ஊர்க்காரங்க எனக்கு சொல்றாங்க. கரும்பு காடு போனதை பத்தி கவலை இல்லை, அது 10 நாள்ல முளைச்சிடும். ஆனா என் காட்டுல 10 நெத்தி ஊரே அழிச்சிருந்தா அந்த பாவத்தை நான் எங்க கொண்டு போய் கழுவுறது? ரொம்ப நன்றிப்பா. இதுக்கு என் பொண்ணு சின்ன பரிசுதான். ஆனாலும் பழைய ஆளுதான் தம்பி. ஒரே ஒரு கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லு. உன் ஜாதி என்ன? நீ பழைய சிவன் தான்.